ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனுக்கு மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மாவீரன் பூலித்தேவனின் 309வது பிறந்த நாளை முன்னிட்டு உருவப்படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் மலர் தூவி மரியாதை. கோவை மாவட்டத்தில் 6 தாலுகாக்கள், 6 அரசு கல்லூரிகள், பாலங்கள், சாலைகள் என அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக அரசுதான். தெலுங்குபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு. நம்ம அதுக்கப்புறம் திமுக நிறுத்த முடியுதா? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்தாங்க. நமக்கு ஓட்டு போல ஒரு வீட போய் திருப்பி வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது. எந்த கொம்பனும் 1000 ரூபாய் திருப்பி வாங்க முடியாது. இதை சொல்லணும். அது உங்க பணம். நீங்க அப்படி சொல்லுங்க. 1000 ரூபாய் திருப்பி வாங்கினா நாங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. வாங்கவே முடியாது. இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. கோயம்பேடுக்கு 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், மத்திய திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, 6 புதிய தாலுகா, சொல்லிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். திமுக ஒண்ணுமே பண்ணல. கலெக்டர் புது பில்டிங், SPS புது பில்டிங், சொல்லிட்டே போலாம். அவ்வளவு திட்டங்களை தந்தது அதிமுக. வரும் 2026இல் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமைப்பார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. கடந்த கால அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை பற்றி இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தல். சில இளைஞர்களுக்கு அந்த மாற்று எண்ணம் கூட வரலாம். புதிய இளைஞர்கள் வருகின்றனர், புதிய நிகழ்ச்சி வருகின்றது, நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வரலாம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியிலோ நீங்கள் இருக்கின்ற திட்டங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்திலே அம்மா இருக்கின்ற போதும் சரி, அண்ணன் இருக்கின்ற போதும் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே போன்றால் இப்பொழுது 26ஆம் ஆண்டு நிச்சயமாக அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் ஆட்சியும் அமைப்பாக எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ற சந்தேகம் வேண்டாம். தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் மாமன்னர் பூலித்தேவன் 309வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பூலித்தேவன் மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், RB உதயகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. கார் ரேஸால் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளானதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. மக்களின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விடியா திமுக அரசு பணக்காரர்களின் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என கேள்வி. கார் பந்தயத்துக்கு என்று தனியாக இடம் இருக்கும்போது நகரின் மைய பகுதியில் நடத்துவதன் அவசியம் என்ன? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விடியா திமுக அரசுக்கு கேள்வி. நெய்வேலி NLC 2வது சுரங்க நுழைவாயில் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். சுமார் 120 ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 17 வருடங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் திடீரென பணி வழங்குவதை நிறுத்தி NLC நிறுவனம் அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் 3 வாகனங்களில் கடத்தி வரப்பட்ட 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ மெத்தபட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் திரும்பிய திசையெல்லாம் கஞ்சா, மெத்தபட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கார் பந்தய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இறந்த
உதவி ஆணையர் எந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்தார் என்று கூட தெரியாத விடிய அரசு இறந்த உதவி ஆணையர் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணிபுரிந்ததாக மாற்றி செய்தி வெளியிட்ட விடிய அரசின் அவலம். மெட்ரோ ரயில் திட்ட பணிகளால் 25 இடங்களில் மழைநீர் வடிகால் வாய்கள் சேதமடைந்துள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சேதங்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் எல்லாம் மேலே இருப்பவன் பார்த்துப்பான் என்ற நினைப்பில் விடிய அரசு உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லடம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கேமரா கொள்ளை. முகமூடி அணிந்த திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஜீப்பில் ஆபத்தான முறையில் நின்று கொண்டு பெண் சுற்றுலா பயணிகள் பயணம். ஆபத்தான முறையில் பயணம் செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே சாய்ந்த நிலையில் உள்ள 3 மின்கம்பங்களால் பொதுமக்கள் அச்சம். பொதுமக்கள் புகார் அளித்தும் விடிய அரசின் மின்துறை அதிகாரிகள் சாய்ந்த மின்கம்பங்களை சரி செய்யாமல் அலட்சியம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,199 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் அப்படியே வெளியேற்றம். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் அருகே கண்டெய்னர் லாரியில் சென்ற 1500 ஐபோன்கள் கொள்ளை. சென்னையில் இருந்து சென்ற 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் ஐபோன்களை திருடி வடமாநில கொள்ளையர்கள் அட்டகாசம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணையில் இருந்து 5 லட்சம் கன அடி நீர் விடுவிப்பு. கிருஷ்ணா நதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஜப்பானில் 2024ஆம் ஆண்டில் முதல் 6 மாதங்களில் மட்டும் தனிமையில் வசித்து வந்த 37,000 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல். அதில் 4,000 பேரின் மரணம் 1 மாதம் கழித்தே கண்டறியப்பட்ட அவலம்.